சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நல்லா இருக்கு. ஈசு, அம்மா கிட்ட என்னால பொய் சொல்ல முடியாதுன்னு உனக்கே தெரியாதா? அதனாலதான் சித்தப்பு விஷயத்த நான் அம்மா கிட்ட உளறிட்டேன். என்ன தப்பா நினைச்சுக்காத. இனிமேல நான் அம்மாட்ட இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், சரியா? உங்களை தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு சின்னையா? உண்மையை சொன்னதுக்கு யாராவது தப்பா நினைப்பாங்களா? ஆனா ஒண்ணு, நீங்க அத்தை கிட்ட பொய் சொல்ல வேண்டாம். சந்தர்ப்ப சூழ்நிலைய பொறுத்து நீங்க உண்மைய மறைச்சுதான் ஆகணும் சின்னையா. எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தா அத்தை மனசு சங்கடப்படும்ல, அதான் சொன்னேன். வேற ஒண்ணுமே இல்ல. ஓ சரி, இனிமேல நான் அம்மா கிட்ட பார்த்து பேசுறேன். அம்மா ஈசு, பாய் மாமா பாவம் தானே, அவரை ஏன் மீச சித்தப்புக்கு பிடிக்கவே மாட்டேங்குது? அதை விடுங்க சின்னையா, பாத்துக்கலாம். சின்னையா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன ஈசு, என்ன வேணும் உனக்கு? சொல்லு. மாமாவை பத்தி தெரிஞ்சுக்கதான் நான் இத கேக்குறேன். அப்பாவை பத்தியா? கேளு ஈசு. ஏன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. டேய், என்ன நீ இந்த வீட்டோட மருமக, என் பொண்டாட்டி. நீ என் அப்பாவை பத்தி கேட்க உனக்கு உரிமை இல்லையா என்ன? அது கேளு, எனக்கு தெரிஞ்சதா இருந்தா சொல்றேன். ஈசு, கேளு ஈசு. என் அப்பாவை பத்தி, உன் மாமனாரை பத்தி உனக்கு என்ன தெரியணும் சொல்லு. ஏன் சின்னையா, என் அப்பா தான் வாழை கொடுத்து வைக்காம ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. ஆனா மாமா எப்படி இறந்தாரு? அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஐயோ சாரி சின்னையா, நான் சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். என்ன ஈசு, எதுக்கு இதுக்கெல்லாம் போய் நீ சாரி கேட்டுக்கிட்டு இருக்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமலாம் இல்லை, நல்லாதான் இருந்தார் ஈசு. உனக்கு ஒன்று தெரியுமா? சொல்லப்போனா அன்னைக்கு எனக்கு தான் பயங்கரமாக காய்ச்சல் அடிச்சுது. அதனால தான் நானும் அம்மாவும் வந்தா இந்த ரூமில் தான் படுத்திருந்தோம். உனக்கு தெரியுமா நான் ஏன் அம்மா ரூமில் தனியாக படுக்கிறது இல்லைன்னு? உனக்கு தெரியாதுல்ல, சொல்கிறேன். அன்னைக்கு அப்பாவும் மார்க்கெட்ல இருந்து வந்து என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே தான் அம்மா, நான், அப்பா இங்கே ரொம்ப நேரம் இருந்தோம். எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஏதாவது ஒன்றுனா பதறிடுவாப்புல. காய்ச்சலுக்கு சின்ன பிள்ளை மாதிரி, உனக்கு ஒன்றும் இல்லைடா அழகு சுந்தரம் அப்படின்ட்டு இங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல. டேய் இரு, நான் கணக்கு வழக்கு பார்க்கறதுக்காக அம்மா ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்பா அங்க போனாரு. நானும் அம்மாவும் இங்கே தான் இருந்தோம். அப்படியே படுத்து தூங்கிட்டோம் அம்மாவும் நானும். அப்புறம் காலையில அம்மா எந்திரிச்சு போய் அப்பாவை பார்த்தாங்களாம். அப்பா நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாராம். சரி, ராத்திரியெல்லாம் கணக்கு வழக்கு பார்த்துட்டு மனுஷன் அசந்து தூங்குறாருன்னு என் அம்மா என் அப்பாவை எழுப்பாம அவங்க பாட்டுக்கு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என் அப்பா அவ்வளவு நேரம்லாம் தூங்க மாட்டார் ஈசு, சீக்கிரமாவே எந்திரிச்சிருவாரு. அன்னைக்கு ரொம்ப நேரமாகி எந்திரிக்கலையா, அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் பார்த்து அப்பாவை எழுப்பியிருக்காங்க. என் அப்பா அன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு அப்படி அம்மா எங்கன்னு எழுப்பி பார்த்தா எங்க அப்பா பேச்சு மூச்சு இல்லாம இருந்தாரா. உடனே அம்மா ஐயோ அம்மான்னு அலறி அடிச்சுக்கிட்டு எங்க அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. எனக்கு ஒன்றும் புரியல.
அப்பாக்கு ஒண்ணு இல்ல, ஏதோ நினைச்சேன். சின்னையா அழாதீங்க. என் அப்பாவை கடைசி அன்னைக்குதான் டாக்டரு வீட்லயே உசுறு போயிருச்சுன்னு சொல்லிட்டாரு. என் அப்பா என்னை விட்டு போயிட்டாரு. சின்னையா அழாதீங்க சின்னையா. சாரி சின்னையா. அப்பா என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. நான் இதை உங்ககிட்ட கேட்டிருக்கவே கூடாது. தேவையில்லாம உங்களை நான் அழ வச்சுட்டேன். சின்னையா அழாதீங்க, ப்ளீஸ் அழாதீங்க. ஈசு, நீ கேட்டது ஒண்ணு தப்பு இல்ல ஈசு. ஆனா நான் தான் அப்பா நினைச்சு உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டேன். மாமா எப்போ எப்படி இறந்திருக்காருன்னு யாருக்குமே தெரியல போல இருக்கு. அன்னைக்கு நைட்டு அத்தையும் அவர் ரூம்ல இல்ல. மாமா அக்கௌண்ட்ஸ் பார்க்க போனப்போ ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? அப்ப மாமாவை பார்க்க வேற யாரோ வந்திருக்காங்க. யாரு வந்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும்.